விளக்கம் ஏதாவது உனக்கு தெரிய வருமா? தெரிய வருமா? எப்படி என்றால் படைத்தல், அழித்தல், காத்தல் அப்படி சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் எப்படி அப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளால் படைக்கப்பட்டது. காரணம் கலைமகள் மலைமகள் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் இப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளால் சூழப்பட்ட இந்த உலகமானது அப்படி இருந்த போதிலும் இதை இருக்கக்கூடிய பிரம்மதேவனானவன் அடைக்கும் வேலை திறமை கொள்கிறார். அதை இருக்கக்கூடிய நாராயணானவரோ தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்கக்கூடியவர். இருக்கக்கூடிய 84 கோடி ஜீவராசிகளுக்கும் பாதுகாத்து வழியிறந்து வரக்கூடிய சிவபெருமான். ஆமா, அது மட்டும் கர்த்தன் கைலாசவாசன். ஆமா, அது மட்டும் இல்லாமல் எதை கேட்ட போதிலும் இல்லை என்று சொல்லாமலுக்கு சொல்லக்கூடிய நாமதேவங்களை படைத்து அன்றான முறையில இதை இருக்கக்கூடிய கைலங்கிரி ஆசனாக இருக்கும்படியான சிவபெருமான். அப்படி இருந்த போயிடும் நம்ம எப்படி வேணாம் உனக்கு 2 எனக்கு 2011 நேத்திரம். ஆமா, எப்படி என்றால் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கும் 2000 நேத்திரம். ஆமா, அப்படி இருந்த போதும் என்னுடைய மான்மொழியிற்கும் 2 நேத்திரம். நான் ஏறி செல்லப்பட்ட பாலைவானத்திற்கும் 2 நேத்திரம். இடபாகமாக இருக்கக்கூடிய உமா பார்வதிக்கும் 2 நேத்திரம். அதை திருச்சனமாக இருக்கக்கூடிய கங்காதேவிக்கும் 2 நேத்திரம். மொத்தம் எத்தனை நேத்திரம்? அது மட்டும் இல்லாமல் எனக்கும் 3 நேத்திரம். ஆக 2011 நேத்திரம் எடுத்தாங்க. கங்கான முறையிலே இதை இருக்கக்கூடிய கைலாங்கிரி வாசனாக இருக்கும்போது தடையில்லாமல் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தட்டான். ஆமா, அப்படி பெயர் படைத்து கங்கான முறையிலே வருவோர் ஏற்கலாம் ஈ எறும்பு 8000 கோடி ஜீவராசிகளுக்கும் பாதுகாத்து படியெடுக்கக்கூடிய பரந்தாமன் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படி தெரிவிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருந்தீங்கன்னா என் உயிரை எடுத்துக்கிட்டு எப்படி அதை இருக்கக்கூடிய அது கங்கா என்று சொல்லக்கூடிய கங்கையை என் சிரசீனமாக வச்சிருக்கிறேன். தலையில தூக்கி வச்சிருந்தா ஆடுறான்னு சொல்றாங்களா? அது யாராலா? என்னாலா? இதை இருக்கக்கூடிய கங்கையை சிரசீனமாக வச்சிருப்பதுனால கொண்டாடி தலைமாலத்துக்கு வச்சு ஆளுங்கிறாங்க. இதை இருக்கக்கூடிய
உலகத்தின் நிலையில இருக்கக்கூடிய நெற்றியில இருக்கக்கூடிய அந்த செஞ்சுவரான தணிக்க வேண்டி அதை இருக்கக்கூடிய கங்கை என்பதை தூக்கி என்னுடைய திருத்தணமாக வச்சிருக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய உமா பார்வதியை என் அளவு இடப்புறமாகத்தானே என் உடலில் சரிபாதியை தந்து ஆமா அத்தனார் ஈஸ்வரராகத்தானே அருகாமல் அமைத்திருக்கிறான். ஆமாடா, அப்படி இருந்த போதிலும் நன்கான முறையில இருக்கக்கூடிய இந்த மாந்தர்கள் யாவற்றமானவர்களுக்கும் ஆமா ஈரும் எண்ணாயிரம் கோடி ஜீவராசிகள் படியளக்கக்கூடிய இந்த கர்த்தன் பாரதியாக இருக்கக்கூடியவர் ஒரு நாள் தினத்திலே நான் படியளக்க செல்கிறேன் அப்படி என்று தெரிவித்த போது என்ன தெரிவித்தார்? இந்த உலகத்தின் கண்ணில படைத்திருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் தினந்தோறும் சென்று படி அளக்கக்கூடிய கர்த்தர். ஆமா ஆமா, என்ன படியா அது கிடையாது. படி என்றால் அன்றாடம் அந்த ஜீவன்களுக்குரிய உண்ணுவதற்காக வேண்டி உணவையும் அதனுடைய பிழைப்பிற்காக வேண்டி அதற்கு படி அளப்பதுதான். படியாளக்கவில்லை என்றால் உன்னுடைய ஜீவனே இருக்காது. ஆமாடா, உனக்கு என்ன வேண்டும் என்பது அதை அளந்து படியளக்கக்கூடியவன் இந்த கட்டம் தான். அப்படி இருந்த போதிலும் என்னுடைய தேவையாக இருக்கக்கூடிய உமா பார்வதி ஆனவள் நான் தினந்தோறும் படியளக்க செல்கிறேன். அப்படி தெரிவித்த போது ஒரு சிறு சிமிழை எடுத்து ஒரு சிற்றருமை பிடித்து அடைத்து விட்டால் அப்படி அடைத்து விட்டு தினந்தோறுமாக படியளக்கிறேன் என்று தெரிவிக்கிறீர்களே. இன்றைக்கு இருக்கக்கூடிய 84 கோடி ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டீர்கள். அப்படி என்று கேட்டபோது அளந்து விட்டேன் பார்வதி அப்படி என்று தெரிவித்தேன். அப்படி தெரிவித்த போது ஒரு ஜீவனுக்கு மட்டும் நீங்கள் படியாளர் அழைக்கவில்லை அப்படி என்று தெரிவித்தார். அப்படி எந்த ஜீவனுக்கும் இதுவரையில் கிடையாது. அப்படி என்று தெரிவித்தவுடனே சீதாவை கொண்டு வந்து அங்கே திறக்கின்ற பொழுது அது ஒரு சிற்றெரும்பானது இருந்தது. ஆமா, அந்த சிற்றெரும்பு எவ்வளவு உண்ணுமோ அந்த அளவிற்கு அதிலே அதற்கு தேவையான அரிசியை வைத்திருந்தது. அப்ப திறந்து பார்த்த உடனே உமா பார்வதியான பார்த்தால் ஐயனே உங்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிற்றெரும்பை பிடித்து சீதாவை வைத்தேன். அதனால் நீங்க சொன்ன வார்த்தை பிரகாரம் இருக்கக்கூடிய 84 கோடி ஜீவராசிகளுக்கு தினந்தோறும் படியளந்தீர்கள். அதனால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயனே. அப்படி என்று இதில் இருக்கக்கூடிய உமா பார்வதியான மன்னிப்பு கேட்டால் இருந்த போதும் முடியா அமிர்தத்தை பார்க்கலை ஒரு மண்பாண்டமாகும் ஒரு மத்தாகும் வாசையை ஒரு தாம்பாகும் இழுத்து அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது வாசைக்கு வழிதாங்காமல் வலித்து அந்த விஷத்தை அமிர்தத்தை கட்டிவிட்டது. அந்த விஷமானது அதை இருக்கக்கூடிய அமிர்தத்தை ஏழைகளுக்கு கொடுத்தாலும் விபரீதமாகிவிடும் அல்லது அதை இருக்கக்கூடிய அசுரக்காலுக்கு கொடுத்தாலும் அது விரைவில் நேர்ந்துவிடும் என்று இருக்கக்கூடிய அந்த அவகால விஷயம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை 3 பாகங்களாக பிரித்தோம். அப்படி 3 பாகங்களாக பிரித்து இருக்கக்கூடிய ஒரு வாதத்தை பிரம்மதேவனுக்கு கொடுத்தோம். ஆமா, பிரம்மதேவன் ஆனவனும் தன்னுடைய புருவங்களில் இருக்கக்கூடிய கண் புருவங்களிலே அதை மை கருப்பு மையாக நீட்டி இருக்கக்கூடிய விஷத்தை அதை பெண்களுடைய ஸ்தனங்களிலே கரும்புள்ளியாகத்தான் வைத்தார். அதை இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கக்கூடியவரும்
அதை இருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் தன்னுடைய பாகத்தை எடுத்து தன்னுடைய திருமேனி எல்லாம் பூசி அதாவது சாமல ரூபம் நீல சாமல ரூபமாகத்தானே அவருடைய உருவை மாற்றிக்கொண்டார். அப்படி இருந்த போதிலும் என்னுடைய பங்கை எடுத்து முன்னே பார்க்க வேண்டும் அப்படி என்பதற்காக வேண்டி நான் உண்ணுகின்ற பொழுது என்னுடைய தேவையாக இருக்கக்கூடிய உமா பார்வதி ஆனவள் அதை இருக்கக்கூடிய தொண்டை கீழே பிடித்து விட்டாள். ஆமா, அதை பிடித்த உடனே உள்ளவன் செல்லாமடிக்கு வெளியவன் செல்லாமடிக்கு என் தொண்டையிலே நின்றது. ஆமா, அதனால் இதை இருக்கக்கூடிய தொண்டையை பிடித்ததினாலே அங்கே ஒரு எலும்பானது எப்படி நின்று விட்டது. அதனால் ஆமா எனக்கு திருநீலகண்டன் அதனால எனக்கு திருநீலகண்டன் அப்படி என்ற ஒரு நாமதேயத்தோடு அன்றாட முறையில இதை இருக்கக்கூடிய கைலாங்கியிலே விபீதி மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்திலே அமர்ந்து போவருக்கெல்லாம் அங்காள முறையில் அருள்பார்த்து எந்த போதிலும் இருக்கக்கூடிய தாய் தந்தை துணி பெரியவர்கள் அன்னவருடைய மாதானந்த கமலர்களுக்கும் அம்மனாக இருக்கக்கூடிய யாகசாரி கருமாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனுடைய மாதானந்த கமலர்களுக்கும் சார்ந்த ஓம் ஸ்ரீ வீரபாந்தாளம்மன் நாடகமன்ற ஆசிரியர்கள் அத்தண்டமான பேர்களுடைய மாதானந்த கமலர்களுக்கும் அடியே குன்றிருக்கடியன் திறந்தாச்சு உனக்கும் ஓடியான வணக்கம். அப்படி இருந்த போதுதான் இன்றைய தினம் உங்களுடைய தேவியை அழைத்து அண்ணன் சற்று உரையாட வேண்டாம். அதனால தேவியாக இருக்கக்கூடிய உமா பார்வதி நான் அழைத்தேன் என்று பார்வதி அழைக்க உமா பார்வதி சபைநாடி வரதை காண்க.